Hello friends, good evening. Welcome to our channel Organic Healthy. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சேன். நான் உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சேன். அது ஒரு புதுவிதமாக நான் செஞ்சேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டேன். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கிட்டேன். இதுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய். இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கிட்டேன். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்செல்லாம் கொரகொரப்பாக அந்த கொத்தமல்லி இஞ்சி பூண்டு கலவை அதை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ராஸ்மல் போகிற வரைக்கும் வந்தால் போதும். மேஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு கிளறத்துக்கு போட்டுக்கிட்டேன். தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நல்லா அப்படியே கிளறி விட்டு மேஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு ஆறின உடனே கொஞ்சம் உருண்டை நல்லா எலுமிச்சப்பழ சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல கடல மாவு, அந்த கலவையில் முக்கி எடுத்து அந்த நம்ம பொட்டேட்டோ உருண்டையை முக்கி எடுத்து நான் பொரிக்கிறதுக்கு நான் அதில் போட்டு விட்டேன். இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, சமோசாவுக்கும் இல்லாமல் உருளைக்கிழங்கு போண்டாவுக்கும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு இந்த வீடியோ பதிவு பண்ணேன். இந்த கொத்தமல்லி அரைச்சி, அந்த கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் அரைச்சி இஞ்சி பூண்டு இதெல்லாமே வதக்கினது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு. நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பந்தாக நல்லா இருந்தது, ஒரு மொருன்ட்டு நல்லா இருந்தது.
குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு எதுவுமே தொட்டுக்கவும் தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நம்ம போட்டிருந்தோம்ல. பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சதுனால எதுவுமே வாயில் குழந்தைங்களுக்கு தட்டுப்படாது. அது மைல்டாக தான் இருக்குது, அந்த அளவு காரம் உரைக்கலை. மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே அதுக்குள்ளே போடலை. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.